அப்ப இவர் யாரை டார்கெட் பண்றாரு? கொஞ்சம் விவரம் தெரியாம இருக்க வன்னிய இளைஞர்களை சாதி வெறி உயர்த்தி அவனை தீயில தள்ளுறதுக்கான வேலை தான். சரி சார், ஒன்றும் தெரியாத வன்னியர்களை அன்புமணி அவர்கள் தீயில் தள்ளுறாரு. எல்லாம் தெரிஞ்ச பறையர் சமுதாயத்துக்கு ஏன் சார் மழை தண்ணியை கொடுத்தாங்க? குடிக்கிற தண்ணியில் பிஏ கலந்தாங்க. திமுக ஆட்சியில், ஸ்டாலின் ஆட்சியில் அவர் கூட திருமாவளவங்கிறாரு. அதற்கான நடவடிக்கை எடுக்காமல போயிட்டாங்களா சார்? இதுக்கு என்ன சொல்கிறது? அவன் அடுத்த கட்டம் முன்னேறி இடஒதுக்கீடு உரிமை நம்ம நம்ம சமூகத்துக்கு என்ன உயர்நீதிமன்றத்தில் எவ்வளோ இடம் இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் எவ்வளோ இடம் இருக்குது, பியூரோக்ராட்டில் நம்ம எவ்வளோ இருக்கோம், இப்படியா அரசியல் படுத்தி கொண்டு வர வேண்டிய ஒரு தலைவர். அப்போ உங்கள் பிரச்சனை என்ன தெரியுமா? பறைய சமூகம் பீத்தனி குடிச்சாலும் சரி, மலத்தினாலும் சரி, அதெல்லாம் உங்கள் பிரச்சனை கிடையாது. ஒரு வன்னியர் சமூகம் ஒன்றா சேரக்கூடாது, திமுக எதிராக யாரும் ஒன்றா சேரக்கூடாது. அப்போது நீங்களாம் திமுகவுடைய வேலையாட்கள். உன்னை பெரிய நீ பெரிய ஒரு மீடியாவில் இருந்த உன்னை தூக்கி குப்பையில் போட்ட மாதிரி இன்றைக்கி யூடியூப் சேனலில் உட்காந்து கதற பார்த்தியா? அதுதான் உன்னுடைய தகுதி, உன்னுடைய தராதரம். நீ வன்னியை பற்றி தப்பாக பேசுகிற, அன்புமணி பற்றி தப்பாக பேசுகிற. தீயில இருந்து நீ பிறந்த, நெருப்புல இருந்து பிறந்தன்னு அறிவியலுக்கு முரணா நீ ஒரு சத்திரியர் இப்படி பேசுவது என்பது எப்படி ஒரு சயின்ஸா இருக்கும், ஒரு சமூக நீதியா இருக்கும்? அடே அப்பா, சார் உடனே அறிவியலுக்கு போயிட்டார். சரிடா, மழை தண்ணியை கலந்தவன், பிஏ கலந்தவன் பறையர் தான் என்று ஒரு ரிப்போர்ட் வந்தது. இப்போது 2-3 வருஷம் கழித்து திமுக அரசாங்கத்தால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனுடைய பசங்க, திருமாவளவனுடைய சாதியாட்கள் அவங்களே பீத்தனியை கலந்து அவங்களே பீத்தனியை குடித்தாங்க. இது மற்ற மக்கள் மேலே பழி போட பார்த்தான்னு சொல்லி உங்கள் திமுக அரசாங்கம் தான் சொல்லிச்சு. அப்போது இது எந்த அறிவியலுக்கு முரணானது, இல்லை எந்த அறிவியலுக்கு இது சமமானது என்ற சொல்ல முடியுமா? அடா பாவீங்களா, பிஏ தண்ணி குடித்த ஒரு சமூகம் அவர்களுக்காகவே தாங்களே பீ தண்ணி கலந்துட்டாங்கன்னு சொல்லி வச்சிட்டிங்களேடா. இது அறிவியலுக்கு நிகரானதா? அது திமுக அல்ல கைகளா? பாவண்டா பட்டியல் சமுதாயம் உங்களை நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கு.